காளியம்மாள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய வாய்ப்பு உள்ளதா? அவர் வந்தால் இணைத்துக் கொள்வீர்களா? நான் இலவசம் கொடுப்பேன், 500 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுப்பேன், நான் முதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுப்பேன். திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சீமான் ரகசியமாக பிஜேபிக்கு உதவுவதாக கூறுவது பற்றி கருத்து என்ன? ஓகே, அடுத்த கேள்வி வந்து காளியம்மாள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய வாய்ப்பு உள்ளதா? அவர் வந்தால் இணைத்துக் கொள்வீர்களா? முதல்ல வந்து காளியம்மாள் அவர்களை வந்து கட்சியிலேருந்து யாரும் வெளில போக சொல்லலை, அவங்களா தான் வெளில போயிருக்காங்க. அவங்க வாய்ஸாக நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்களாம் இன்னும் மனசு விட்டு பேசலை அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் இங்கே கட்சியில் இருக்கும்போது அவங்க என்னவா இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் இங்கே அப்படிதான். நானும் ஒரு உறுப்பினர் கட்சியில். இந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அது அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் எடுக்கணும் முடிவு, தலைமை தான் எடுக்கணும் முடிவு அப்படிங்கிறதுனால அதுதான் என்னுடைய பதில். ஓகே, நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன? அதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்வீர்கள்? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மற்ற கட்சிகள் போல மேனிஃபெஸ்டோஸ்ல வந்து நான் இலவசம் கொடுப்பேன், 500 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுப்பேன், நான் முதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுப்பேன், இலவச பேருந்து கொடுப்பேன், இதெல்லாம் இல்லை. மக்களுக்கு தன்மானமிக்க தலை நிமிர்ந்த ஒரு வாழ்வுக்கான தூய குடிநீர், சுகாதாரமான மருத்துவம், எல்லோருக்கும் சமமான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி, எல்லாருக்கும் ஒரு சிறந்த சூழலியல் அமைப்பு, இது எல்லாத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு தற்சார்பு பசுமை பொருளாதாரம், வேலை வாய்ப்பை சரியாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பசுமை ஒரு நாடு, இது எல்லாத்தையும் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு 2016 வெளியிட்டது போல 2021 திருப்பியும் அதை புதுப்பித்து வெளியிட்டது போல இப்போ 2026 ஒரு ஆட்சி வரைவு அப்டேட்டட் வெர்ஷன் வருது, காணொலி ஆவணங்களாகவும் பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து அதை ரீஎடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் யூ நேம் இட் வில் சே இட்ங்கிற மாதிரி இதை கேளுங்க, அதற்கான எல்லாத்துக்குமான தீர்வு. நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை விட அதிக ஓட்டு வாங்குமா? இது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் மக்களை நம்பி நிக்கிறோம், வாக்கு என்பது அதே மக்களை நம்பி தான் அவங்க. ஆமா, நிக்கலாம், எந்த கூட்டணியும் இல்லை. ஆமா, நிக்கலாம் தவறு இல்லை. ஆனால் வந்து இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலகட்டத்துல மக்கள் எவ்வளவு வந்து என்ன சொல்றது, ஒரு கையறு நிலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மிதமிஞ்சி அளவில் போதை கலாச்சாரமும் மது கலாச்சாரமும் அதிகரித்து வரனால மக்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலே ரொம்ப குறைவாயிடுச்சு. அவங்களால இன்னைக்கு வந்து நின்று யோசிக்க முடியல. என்னுடைய அடுத்த பிரச்சனை, என்னுடைய அடுத்த சிக்கலே ஒரு பெருந்தலைவலியாக இருக்குது. நான் எப்படி கரண்ட் பில் கட்டுவேன், நான் எப்படி குடிநீர் வரி கட்டுவேன், நான் எப்படி என் பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன், நான் எப்படி இஎம்ஐயை கட்டுவேன் அப்படின்னு என் பிரச்சனையும் 1008 இருக்குது. இதில் யார் சரியான ஆளாக இருப்பா அப்படின்னு தேர்வு பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. அதுக்கு தான் அரசியல்னாலே நான் வேணாங்கிறேனே, அரசியல்னாலே ஒரு அறமற்ற செயல்னு நான் சொல்கிறேனே, சாக்கடைங்கிறேனே. அப்போ அந்த சூழலுக்கு மக்களை தள்ளிட்டோம் அப்படின்னா, தெரிஞ்ச முகமா இருக்கு, இவர் கண்டிப்பா செஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு மேம்போக்கான ஒரு பார்வையோட மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய சூழல் வந்து இன்னைக்கு இங்க இருக்கு. அப்ப இதை வந்து மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற தொடர் விழிப்புணர்வை தான் நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு வருது. அப்ப மக்கள் மத்தியில ஆராய்ந்து பார்க்கிறாங்கன்னு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சரியானவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பேக்லாக்ஸ் இருக்கா, எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவங்களா, இந்த தொகுதியை சார்ந்தவங்களா, இந்த தொகுதிக்கு நல்லது செய்வாங்களா, கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினாங்கன்னா கட்டாயம் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து அவர்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. எனக்கு விஜய் தெரியும், விஜய் ஒரு பெரிய ஒரு சினிமா துறையிலும் வராரு, படத்துல மாதிரி அவர் மக்களுக்கும் நல்லது பண்ணுவாருன்னு நாங்க நினைச்சாங்கன்னா அது வந்து ப்ராப்பரான ஸ்டடி இல்லாத ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு கண் முன்னாடியே நடந்த எத்தனையோ சாட்சிகள். பிளாக் டிக்கெட்ல அவங்க வந்து விற்கதான் செய்யறாங்க அவங்களோட படத்தை, ஏதாவது அறிவுரை செய்திருக்கிறாரா? இல்லை. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து
41 உயிர்களை கொன்ற பிறகும் ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கிறாரா? இல்ல. கூடாரத்தை காலி பண்ணிட்டு போனதை தவிர்த்து அவர்கள் செய்த சாதனை என்ன? இல்ல. திருப்பரங்குன்றம் பத்தி இஷ்யூக்கான ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல. நமக்கு மெட்ரோ வருவதை குறித்து மாற்று கருத்து இருக்கு. ஆனால் இங்க மெட்ரோ வந்து வர விடல அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னோன்னே இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றத அவங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லணும்ல, அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லணும்ல. ஆனா அது குறித்த நிலைப்பாடு இல்ல. பட்ஜெட் வந்து 2-3 நாளா ஆச்சு. அங்க வந்து ரெவென்யூ முழுக்க கடன் வாங்குவதிலையும் எக்ஸ்பெண்டிச்சர் முழுக்க வட்டி செலுத்துவதிலும் அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நலத்திட்டங்கள் என்ற பேர்ல தேர்தலுக்கு இலவசங்கள் கொடுப்பதில் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. இத மாதிரியான புரிதல் நிலைப்பாடுகள் குறித்து விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசியிருப்பாரு. அவர்களுடைய கட்சிக்காரர்கள் புரிதலை ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா இல்ல. அப்படி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பார்க்காம விஜய் வந்து அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அவரை நான் பார்த்திருக்கேன், சினிமால வந்து பேசியிருக்கிறாரு, அலையாத்தி காடுகளை பத்தி சினிமால கூட பேசியிருக்கிறாரு. ஆனா வந்து நிகழ்காலத்துல சூழலியலை பத்தி எவ்வளவு பேசியிருக்காரு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அப்படின்னா அவரு ஐ டோன்ட் நோ அவர் எந்த விதத்திலையுமே அரசியல் களத்துல வந்து தன்னை ஒரு அரசியல் தெளிந்த புரிந்த ஒரு ஆளாக அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் NDTV-னுடைய அந்த இது தெரியும், கடந்த 40 ஆண்டு காலத்துல NDTV இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கவே மாட்டாங்க. இன்டர்வியூ எடுத்தவங்களோட ஒரு இன்டர்வியூ, அப்படியான ஒரு நிலைமை தான் வந்து விஜயோட நிலைமை. அப்ப இதையெல்லாம் நான் ஆராயாம ஒருத்தவங்களுக்கு வாக்கு செலுத்துவேன் அப்படின்னா என் மக்கள் இன்னும் அறியாமையில் தான் இருக்கிறார்கள் அப்படின்றது பொருள் இல்ல. அந்த இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியில வரணும். உங்களை அந்த இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வருவதற்காக தான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல மண்ணோட மக்களோட நின்றுட்டு இருக்கோம். நாங்க எங்களுடைய கொள்கைகளாக தற்சார்பு பசுமை பொருளாதாரம்னு சொல்றோம். இங்க இண்டஸ்ட்ரியல் செக்டார், இங்க சர்வீஸ் செக்டார், இங்க அக்ரிகல்ச்சர் செக்டார்னு இருக்கும்போது அக்ரி செக்டார் தான் நம்மளுடைய பேக் போனா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க முன்வைக்கிறோம். அதன் வழியாக வரக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கன்னு சொல்றோம். அதுதான் மாற்று அரசியல் சித்தாந்தமாக இருக்கும்னு முன்மொழிகிறோம். அதற்கான எண்ணற்ற கூறுகள் நம்ம கிட்ட இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதை வலுப்படுத்தி அதன் வழியாக வருவாயை பெருக்கி அதன் வழியாக ஒரு சிறந்த மாநிலத்தை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கையும் வரைவும் திட்டங்களும் எங்க கிட்ட இருக்கு. அதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்றோம். அதனால மக்கள் கொஞ்சம் ஆராய தொடங்கினாங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய புடவை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போடக்கூடிய, ஒரு தேவைக்கு போடக்கூடிய ஒரு புடவையை போய் தேடி தேடி பார்த்து வாங்குற, ஒரு ஒகேஷனுக்கு போடக்கூடிய புடவையே தேடி தேடி வாங்குற, ஒரு வேட்டி சட்டையை தேடி தேடி போய் வாங்குற. அப்படி உன்னுடைய நாட்டை ஆள போறக்கூடிய உன்னுடைய பிரதிநிதி, உன்னுடைய முதலமைச்சரை 5 ஆண்டுக்கு ஒருத்தவங்கிட்ட நீங்க வந்து உங்களை வந்து காவல் காக்கிறதுக்கு கொடுக்க போற அந்த 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 நபருக்கு அந்த நபரை எவ்வளவு ஆழமா நீங்க போய் தேடணும். நீங்க உங்களோட வீட்டு சாவி அவங்க கிட்ட தான் கொடுக்க போறீங்க. அவர் உங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். அப்ப அந்த காவலாளியை நீங்க எப்படி தேர்வு பண்ணணும்? இல்ல அதை நீங்க ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு தான் மக்கள் அன்றாட வாழ்க்கையில வந்து அவங்க அதைத்தான் சொல்றேன். இந்த விழிப்புணர்வு தொடர் பிரச்சாரங்கள் மூலமா, தொடர் அவேர்னஸ் கேம்ப்ஸ் மூலமா, தொடர் பேச்சுகள் மூலமா, இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர் இவ்வளவு தூரம் பேசி மக்களை வந்து எளிய முறையில அவங்களை புரிய வைக்கக்கூடிய அளவுல ஒரு சமகால தலைவரை சொல்லுங்க. இல்லை அப்படி யாருமே இல்லை. பட் ஆனால் என்னோட கருத்து என்னன்னா, நீங்கள் நாம் தமிழர் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற உங்களோட ஐடியாலஜிஸ், உங்களோட இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு மக்களை போய் சேருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கம்பேர்ட் டு அதர் மற்ற? ஸோ தட் இஸ் அ குட் கொஸ்டின். இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் போய் மக்கள்கிட்ட சேருது அப்படின்னா, இப்போ எங்களை வந்து இப்போ தாமன் சீமான் அவர்கள் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ வெள்ளையா இருக்க பொருட்கள் மீது தான் மக்களுக்கு ஒரு மோகம் இருக்கு. அது சைக்கலாஜிக்கல் என்ன சொல்றது, கன்ஸ்ட்ரக்ஷன். அது ஒரு என்ஜினியர்டு திங் இந்த மைண்ட், மக்களுடைய மனசுல. வெள்ளையா இருக்க பொருள் நல்லா இருக்கும், வெளிநாட்டு பொருட்கள் நல்லா இருக்கும், பேரே தெரியாதவங்க சொல்றத நம்புவோம். தஸ்தவஸ்கி சொன்னாருன்னு சொன்னா ஓ அப்படியே அவரே சொல்லிட்டாரா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்புவோம். அந்த மாதிரி இந்த ஒரு மோகம் இருக்குல்ல. இப்ப எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மண்ணின் மகன், இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, இளையாங்குடியில பிறந்த ஒரு மகன் அப்படிங்கும் போது நம்ம பக்கத்து வீட்டுல தான்ப்பா இருப்பான், அவன் சொல்றது அவன்கிட்ட என்ன நம்புறது அப்படின்னு அலட்சியப்படுத்தி பாக்குறது. அவர் என்னத்துக்கு இதை சொல்றாரு, ஏன் இதை சொல்றாருன்னு கொஞ்சம் அவங்க தேடி போய் பார்க்க. சீமானவர்கள் பேச்ச முழுமையாக கேட்டாலே அவர்களுக்கு மனநிலை மாறிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் ஒரு சாலிட் ஸ்பீச்சை வந்து ஒரு மகன், ஒரு மகள், ஒரு இளைய தலைமுறை யாரு கேட்டாலுமே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவர்களுக்கு கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் கட்டாயம் பிறக்கும். திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சீமான் ரகசியமாக பிஜேபிக்கு உதவுவதாக
கூறுவது பற்றி கருத்து என்ன? இன்னைக்கு திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதற்கு அர்த்தம் வந்து பிஜேபிக்கு உதவுவது கிடையாது. இன்னைக்கு பிஜேபி என்பது மனித குலத்தின் விரோதி அப்படின்னு பதிவு செய்த ஒரே கட்சியாக, ஒரே தலைவராக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் இருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பாஜகவை விமர்சிப்போம்னு சொல்லுவாங்க, மதவாத பிளவுவாத சக்தியை வேரூண்ட விடமாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் கூட மறைமுகமாக கூட்டணிகளும் ஒப்பந்தங்களும் வைப்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஐயா கருணாநிதி காலத்துல குஜராத் இனப்படுகொலை நடந்த போது 2002ல அங்க கலவரம் நடக்குது. இங்க வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அதற்காக பதிவு செய்யறாங்க. அப்ப வந்து ஐயா கருணாநிதி அவர்கள்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து அந்த மாநிலத்தினுடைய உள் விவகாரம், அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னவர் ஐயா கருணாநிதி அவர்கள். அதனால இவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப விசித்திரமானது. இங்க வந்து இன்னைக்கு பாஜக வந்து ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி தான், மாற்று கருத்து இல்லை. அவங்க மத பிளவுவாத கட்சிகள் தான், மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் குஜராத்ல ஒரு இனப்படுகொலை நடப்பதற்கு முன்பு இங்கே இஸ்லாமியர்கள் ஒரு ஒரு அச்ச உணர்வோட உருவாவதற்கு காரணமே கோயம்புத்தூர் படுகொலை தான், இல்லை கோயம்புத்தூர் கலவரம் தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்களுக்கு திராவிடம் எவ்வளவு தூரம் வேண்டான்னு சொல்றோமோ அதற்கு இணையாக இல்லைன்னா அதற்கு ஒருபடி மேலாக பிஜேபி வேண்டாம்ங்கிறதுல தெளிவா இருக்கும். பிஜேபி இந்த மண்ணுல இந்த வேரோடும் இந்த வேரடி மண்ணோடும் அழிப்பதுல உறுதியா இருக்கும். அதற்கு தான் மனித குல விரோதிகள் சொல்றோம். ஏன்னா எப்படி எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டார்களோ அதை போன்று இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய இனப்படுகொலை அப்படின்னு தொடர்ச்சியாக பதிவு செய்து வருவது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அதனால பாஜக போன்ற இந்த மத பிளவுவாத அரசியல் அமைப்புகள் மீது நாம் தமிழர் கட்சிக்கு என்னைக்குமே வந்து என்ன சொல்றது, சாஃப்ட் கார்னரே கிடையாது. அதனால இவர்கள் மேம்போக்கா வைக்கக்கூடிய அவதூறுகளுக்கு வந்து பதில் வந்து முதல்ல இவங்களை அடிச்சு தீர்த்தோம்னா தான் நம்ம வந்து அடுத்தது அவங்கள, பிகாஸ் இங்க அப்படி ஒரு செக்மெண்டே கிடையாது. பிஜேபியினுடைய ஒரு தாக்கம் வந்து இங்க பெருசா கிடையாது. இன்னைக்கு இங்க அவங்களோட நோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்தை எதிர்க்கிறது தான். ஸோ நீங்க இல்ல, இதுல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து என்ன காரணங்களுக்காக அவங்க வந்து திமுக மேல வெறுக்கிறாங்க, இல்ல திமுக வந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மேல அவங்க வந்து எதிர்கருத்து வைக்கிறாங்கிறது வித்தியாசப்படுது நாங்க வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்ப வந்து அவங்க வந்து பெரியாரை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். பிஜேபியும் பெரியாரை வந்து திட்டுது, நாம் தமிழர் கட்சியும் பெரியாரை விமர்சிக்குது. அப்படிங்கிற இந்த புள்ளியில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி வந்து பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு காரணம் வந்து வெவ்வேறு கூற்றுகளுக்காக. அவங்க வந்து அவர் வந்து நாத்திகம் பேசினாரு, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, இதனால நாங்க விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்பதே வேற. இங்க பெரியார் அவர்கள் பல சறுக்கல்கள் சமரசங்களுக்கு உட்பட்டிருக்கிறவரா இருக்கிறாரு. அவருடைய நிலைப்பாடுல ஒரு நிலைத்த தன்மை இல்லை. அவர் வந்து சந்தர்ப்பவாதத்தோட பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். இங்க கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியாரியவாதிகள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு சொல்லி அரசியல் செய்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நீதி கட்சியினுடைய நீட்சியாக, அவர்கள் திராவிட கழகத்தின் நீட்சியாக திராவிட முன்னேற்ற கழகமாக உருவெடுத்தவர்கள். பிராமணர்களே இல்லாத அரசியல்னு சொல்லிட்டு வந்தவங்க பிராமணர்களையும் இணைத்துக்கிட்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள். நாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு, எங்களுடைய விமர்சன பார்வை என்பது பெரியார் மீது ரொம்ப வித்தியாசப்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அவர் எடுத்துக்கொண்ட சமரச போக்குகளை நாங்க விமர்சிக்கிறோம். இன்னைக்கு பெண்ணியம் பேசிட்டு வந்த பெரியாரும் வீட்டுக்குள்ளேயே அவர் வந்து பெண் அடிமைத்தனம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து குறிப்பிடுறோம். இவ்வளவு வயது வேறுபாடோடு அவர் வந்து மணியம்மை அவர்களை திருமணம் முடித்தது எல்லாம் ஒரு விமர்சன பார்வையாக வைக்கப்படுது. அதே மாதிரி பல விஷயங்கள் சமூக நீதினு பேசிட்டு வந்த பெரியாருடைய கூற்றுகளை எடுத்துக்கலாம். பெரியார் வந்து சமூக நீதி காத்தாரு, இல்ல சமூக நீதியை வந்து நிலைநாட்டினார், அதற்காக போராடினார் அப்படின்னு சொல்றீங்க, ஏற்கிறோம். ஆனால் பெரியார் மட்டும்தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தார் அப்படிங்கிற கூற்று நாம என்னைக்குமே வந்து ஏற்கலை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வைக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே பாஜக வந்து சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு மேம்போக்கான ஒரு
அக்யூசேஷன்ஸை தொடர்ச்சியாக வச்சுட்டு வருது. ஆனால் நாங்கள் ஃப்ரம் த கிராஸ் ரூட் லெவலில் அவர்கிட்ட இந்தந்த சர்க்கிள்கள்லாம் இருக்குன்னு பின் பாயிண்டடாக நம்ம எடுத்து வைக்கிறோம். அதனால் அவங்களையும் எங்களையும் வந்து சேர்த்து வந்து முடிச்சு போடுவது ரொம்ப ரொம்ப பிழையான விஷயம். அது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பிட்டு எதிர்கட்சிகளுக்கு வந்து பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுக்கு பி டீம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஈஸி நரேஷனாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பயம் வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாம் உலக வளர்ச்சிக்கு உகந்த கருத்தியல் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் சரியான கருத்தியல் தானே. அதனால இவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்குன்னு மக்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை இவர்கள் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கலாம். அதனால இந்த குற்றச்சாட்டு என்பது வெறும் ஒரு நாம் தமிழர் கட்சி இல்ல எந்த வகையில இருக்கும்னு நீங்க சொல்லலாம். இல்லன்றதை நீங்க தெளிவா சொல்லி இல்ல கட்டாயமா இல்ல அப்படிங்கிறது தான். அரசியலுக்கு நீங்கள் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன அல்லது யார் காரணம்? ஒரு பெண் அரசியல்வாதியாக உங்களின் கருத்து என்ன? அரசியல் வருவதற்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமி தான். அதே மாதிரி என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள். இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் வந்து ஒரு yet another female working in ஒரு ஆர்கனைசேஷன், ஐடி கம்பெனி ஜாப்ல போயிட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்திருப்பேன் நானுமே. ஆனால் வந்து பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது டு பிகம் அ சீஃப் லேர்னிங் ஆஃபீஸர். அது வந்து ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன் தான், ஏர்லி எஜுகேஷன். ரொம்ப என்னோட மன நிறைவு கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பெற்றோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறது, இல்லை அந்த க்ரௌடோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட வேர்ல்ட் எப்படி அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிறது, இப்படி மட்டுமே இருந்த ஃபர்ஹானாவுக்கு உன்னுடைய தாட்ஸ் இல்லை இந்த சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது இன்னும் பறந்துபட்டது. ஒரு பெரிய வேர்ல்டு இருக்குது, ஒரு சமூகம் இருக்குது, விழிப்புணர்வு அற்ற ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகத்தை விழிப்புணர்வு பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பேர் இயக்கம் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜி வந்து நான் முன்பெல்லாம் குறிப்பிட்டது போல் உலக வளர்ச்சிக்கான ஒரு உகந்த கருத்தியலாக இருக்குது. எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய வகையில் இருக்குது. அதை ஏன் நீ எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது தாய்மாமன் சீமான். 2021 முதல் தேர்தல் வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி சார்பில் என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷாலமி அவர்கள் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் நாம் தமிழர் கட்சி. 2009 ஈழ இன அழிப்புக்கு பிறகு 2010 நாம் தமிழ் கட்சி தொடங்குறோம். அதற்கு தாய்மாமன் சீமான் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய பாப்பா அவர்களும் கூட மேடையில் சொல்லியிருக்கிறாங்க, மருமகனை எல்லாரையும் நம்பி நின்றுட்டோம், இவங்க நமக்காக நிற்பாங்க, அவங்க நமக்காக நிற்பாங்க, நம்ம நிறைய பேரை நம்பி நின்றுட்டோம், இவங்களெல்லாம் நம்பி நம்ம நின்னது போதும், நாமளே ஒரு கட்சியை ஏன் தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பார்க் என்னுடைய வாப்பா வந்து தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு கொடுக்க, நீங்கள் என்ன லூசா மாமா அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் என்னுடைய வாப்பாவை பார்த்து கேட்க, அந்த தாட் வந்து இவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து 36 லட்சம் மக்களினுடைய நம்பிக்கையை கொண்ட ஒரு பேர் இயக்கமாக கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு கனவிலும் தாய்மாமன் சீமான் அவர்களே நினைத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. என்ன வருத்தம்னா இன்னைக்கு என்னுடைய வாப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லையே அப்படின்னு மட்டும்தான். ஆனால் இட்ஸ் ஓகே. அவர் கண்ட கனவு மட்டும் இல்லை, எண்ணற்ற மாவீரர்களுடைய ஆன்மாவின் கனவையும் சேர்த்து சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எனக்கு கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுல தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எண்ணற்ற உறவுகளினுடைய வேட்கை, அண்ணன் முத்துக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அக்கா செங்கோடி அவர்களாக இருக்கட்டும், இல்லை எத்தனையோ உறவுகளினுடைய இந்த இழப்பு வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு செழுமைப்படுத்த இத்தனை தியாகங்கள் வந்து இதற்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற இந்த உந்து சக்தி தான் எங்களெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால ஒரு பெண்ணாக அரசியல் படுத்தப்பட்டிருப்பதில் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் ஈழ தேசத்துல பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கரும்புலி படைகள் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இமீடியட் டெத்து எல்லாத்தையும் துறந்து நான் வந்து இந்த இனத்துக்காக நிற்பேன் அப்படிங்கிற எண்ணற்ற கரும்புலிகள். அவங்களுக்கு அடுத்து தலைவரின் தம்பியாக அது தாய்மாமன் சீமான் அவர்கள்.
இந்த மண்ணில் யாருமே செய்யாத விஷயம். ஐ திங்க் ஆசிய கண்டத்திலேயே என்டையர் ஏஷியாவை எடுத்துக்கிட்டாலும் பெண்களுக்கான சம வாய்ப்புன்னு ஏடுகள்ல இருந்திருக்கு. பாரதி பாடியிருக்கான், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமான்னு பாரதி பாடியிருக்கான். ஆனால் இங்க சம வாய்ப்பு யாரு கொடுக்குறா, ப்ராக்டிக்கலா அதை யார் ஃபாலோ பண்றான்னு ஒன்று இருக்குல்ல. நாங்க தாங்க பெண்ணியம் பேசிட்டு வந்தோம் இந்த மண்ணில், நாங்க தானே பெண்களுக்கே விடுதலை கொடுத்தோம். நீலாம் படிக்கிற, நீலாம் பேசுறனாலே அதுக்கு காரணம் இந்த பெரியார் மண்ணுங்கன்னு சொல்றவங்களுக்கும் ஒரு சவுக்கடியாக இல்லை வந்து ஒரு சாட்டையடியாக இன்னைக்கு களத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக சாத்தியமான்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. யாருமே செய்யாத ஒரு சாத்தியப்படுத்தப்படாத ஒரு விஷயத்த இன்னைக்கு நோக்கமும் மனமும் எண்ணமும் இருந்தால் போதும் என்னால் செஞ்சுக்க முடியும். என்னோட பணியாக நான் செய்யலை, இது என்னுடைய பிறவி கடனா என்னுடைய பிறவி கடமையாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு தான் சீமான் அவர்கள் பெண்களுக்கான வாய்ப்புகளை, சம விழுக்காட்டு பாலின சமத்துவத்தை இந்த மண்ணில் நிர்வாக ரீதியிலும் அரசியல் களத்திலையும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஐ திங்க் வி ஆல் ஷுட் லுக் அப் டு ஹிம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாருங்க, இவரையா நீங்க விமர்சிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. என்னை போன்ற பல பெண்களை நாம் தமிழர் கட்சியில் அரசியல் படுத்தி அவர்களை பேச வச்சு அவர்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் ஐ திங்க் எனக்கான எல்லா உந்து சக்தியுமாக இருந்தது சீமான் அவர்கள், என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷாவுல் அமீது அவர்கள், தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்த ரோஷினியை வேட்பாளராக அறிவித்து என்டிகே அனுதாப ஓட்டு வாங்க முயல்கிறதா? நாம் தமிழ் கட்சி அனுதாப ஓட்டுலாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஆமா, அனுதாப ஓட்டு அப்படிங்கிறது எதை வச்சு குறிப்பிடுறீங்க நீங்க? நாங்க வந்து என்னது ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி திருநங்கையை வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களை நிக்க வச்சு அதன் மூலியமா வந்து இங்க பாதிக்கப்பட்டவர்களே அவர்களுக்கான குரலாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த உண்மை இருக்குல்ல, அதை புரிந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. உன்னுடைய சமூகத்து பிரச்சனையும் உன்னாலதான் பேச முடியும், உன்னுடைய பாலின வேறுபாட்டை உன்னாலதான் பேச முடியும், உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் தீர்வா இருக்க முடியுங்கிறத முழுமையா நம்புறோம். அதற்காக தான் மீனவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவங்களை கொடுங்க, எல்லா சமூகங்களுக்கும் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க, எல்லா பாலினங்களுக்கும் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க. நீங்க கொடுக்கலையா நாங்களே கொடுக்குறோம், நாங்க இந்த மாற்றத்தை பண்றோம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு உருவாகி இருக்கு. அப்படித்தான் சகோதரி ரோஷினி அவர்களுக்கே தவிர்த்து சகோதரி அவர்களை நிப்பாட்ட, இன்னும் சொல்ல போனால் தேடி தேடி போய் நாங்க கண்டுபிடிச்சு போட்ட வேட்பாளர். சரியான பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கொடுக்கணும். இத்தனை கோனார், இத்தனை வன்னியர், இத்தனை ஆதித்தமிழர், இத்தனை பறையர், இத்தனை வேளாளர் அப்படின்னு எல்லாருக்குமான சம வாய்ப்பினை நாம் தமிழர் கட்சி கொடுக்கணும்னு அவங்களுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து நாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ரோஷினி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அவர்களுக்கான ஒரு முழு சுதந்திரம் இருக்கு. அவங்களுடைய குறைகள், குற்றங்கள், இல்லை அவங்க அல்லல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் குரல் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிட்ஜா இருந்து இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கு. அப்படியெல்லாம் வந்து ஒரு கட்சி சிந்திக்குமாங்கிறதே எனக்கு தெரியல. ஐ திங்க் இது வந்து என்ன சொல்றது, பியாண்ட் எங்களோட லிமிட்ஸ். இன்னைக்கு எத்தனையோ விமர்சனங்கள் கூட வரலாம் அதன் பால், அது எல்லாத்தையும் அதையெல்லாம் தாண்டி நாங்க இந்த ஒரு மெஷர் எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்படி ஒரு துணிவுள்ள கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வந்து ஐயா எடப்பாடி காலம் வரைக்கும் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு அடிமையாச்சு, அவருக்கு சுதந்திரம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் மேல பல அதிருப்திகள் இருந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், இல்லை பொள்ளாச்சி கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை ஊழலாக இருக்கட்டும், இல்லை விலை உயர்வாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் இருந்தது. அவர் தான் வந்து ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களாவது மாற்றத்தை கொண்டு வந்துடுவார், அவருக்கு பல சுதந்திரம் இருக்குப்பா, அவர் எல்லாத்தையும் தடிச்சா பண்ணிடுவாருப்பா அப்படின்னா இன்னைக்கும் அதே விலை உயர்வு இருக்கு, இன்னைக்கும் அதே கொலை குற்றங்கள் இருக்கு, இது இன்னைக்கும் லாக்அப் மரணங்கள் இருக்கு, இன்னைக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, இன்னைக்கும் சாதிய வன்கொடுமைகள் இருக்கு, இன்னைக்கும் சமூக நீதி சீர்கேடுகள் இருக்கு, இன்னைக்கும் மத பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவராலையும் எதையுமே தீர்க்கமா செய்ய முடியாது, இவரும் ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே துணிவில்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க மோடி அவர்களே ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் இங்க துணிவா இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தலைமை, ஒரு ஆண்மகன் இருக்கிறார் என்றால் இந்த சீமான் அவர்கள் தான். நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதும், நீங்க வந்து முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரும்போதும், இல்ல நீங்க வந்து
நீட்டை கொண்டு வரும்போதும் துணிவா இங்கே கேட்குற கேள்வி யாரு, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி கடையில் பொருட்கள் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் கடையே விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு நேரடியாக பேசினது யாரு? ஒரு பொருளாதார சிக்கலை குறித்து ஒரு அரசியல் தலைவர் துணிவாக ஒன்றியத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தலைவராக சீமானவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஒன்றிய பாஜக தப்பு பண்ணுனா தப்பு பண்ணுது, இது உங்க மேல தப்பு அப்படின்னு துணிவா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இங்க பேசிருமா? நாளைக்கு எங்க அவங்க கூட்டணியில வந்துடுமா, பிரச்சனை ஆயிருமோ, வராம போயிருவாங்களோ, நமக்கு வந்து இடி ரெய்டு வந்துருமோ, இப்படி பயந்து பம்மக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். அதனால இதற்கு மத்தியில துணிவோட எனக்கு என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, நான் சரியானதை தான் செய்வேன் அப்படின்னு செய்யறாருல, அதற்காகவே தாண்டி உங்களுக்கும் தடைகள்லாம் வந்திருக்கு. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அதுதான் எங்களுடைய தலைமை 1000 தடைகளை பார்த்துருச்சு, அவரே இவ்வளவு தடைகளை பார்க்கும்போது நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்கு.